தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராலே ஆமென். இயேசு கிறிஸ்துவின் அன்புமிக்க சகோதர சகோதரிகளை உங்கள் அனைவருக்கும் கிறிஸ்து இயேசுவின் அன்பு கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். இன்றைய நற்செய்தி பாகமானது யோவான் நற்செய்தி 15ஆம் அதிகாரம் 26 முதல் 16ஆம் அதிகாரம் 26, 27, பிறகு 16ஆம் அதிகாரம் 12 முதல் 15 வரை திருவாக்கியங்கள். நமக்கு எல்லோருக்கும் தெரியும், இன்று பெந்தெகோஸ்து ஞாயிறை நாம் கொண்டாடுகின்றோம். சீடர்கள் மேல் தூய ஆவியானவர் தீனாவில் வந்து விழுந்ததை இந்த நாளில் நாம் தியானிக்கின்றோம். இந்த சமயத்தில் விசேஷமாக ஆவியானவரிடத்தில் மன்றாடுவோம். ஆவியானவரே, எவ்வாறு சீடர்கள் மத்தியில் நீ கடந்து வந்தீரோ அதே போல் எங்கள் மத்தியில் நீ கடந்து வாரும். தீனாவின் ரூபத்தில் நீ கடந்து வாரும். அவ்வாறு கடந்து வந்து எங்களை சொந்தமாக்கியல்லும், எங்களிடத்தில் இருக்கிற எல்லா திண்மைகளையும் நீ அப்புறப்படுத்தியல்லும். நாம் வாசிக்கிறோம் எசையா புஸ்தகம் 6ஆம் அதிகாரத்தில் 5 முதல் திருவாக்கியங்களில் அங்கு எசையா இறைவாகன் சொல்கிற வார்த்தை, ஐயோ நான் அழிந்தேன், அசுத்த உதடு கொண்ட மனிதன் நான், அசுத்த உதடு கொண்ட மனிதர்கள் மத்தியில் வாழ்பவன் நான். அவர் இருக்கிறபோது படைகளின் ஆண்டவர் எனக்கு தன்னையே வெளிப்படுத்தி விட்டாரே. அப்போது வானிலிருந்து நெருப்பு ஒன்று வருகிறது, வானத்தூர் வருகின்றார், நெருப்படுத்தி வருகிறார், அவன் நாவை தொடுகின்றார். சொன்ன வார்த்தை, இதோ இந்த நெருப்பு உன் நாவை தொட்டு இருக்கின்றது, உன் குற்றப்பழி உன்னை விட்டு நீங்கி இருக்கின்றது. அதன் பிறகு சொல்கிற வார்த்தை, நான் யாரை நான் அனுப்புவேன் என் மக்களின் விடுதலைக்காக. எசையா சொன்னார், என்னை அனுப்பும் ஆண்டவரே நான் போகின்றேன். ஆண்டவரே, ஆவியானவர் வருவதற்கு முன்பாக பயந்து கொண்டிருந்த ஒரு மனிதன் ஆவியின் நிறைவு பெற்ற பிறகு என்னை அனுப்பு நான் போகிறேன் என்று சொல்கின்ற நிலை. அப்போஸ்தலர்கள் தூய ஆவியை பெறுவதற்கு முன்னாடி பயந்து கொண்டு ஒரு அறைக்குள்ளே இருந்தார்கள். ஆவியின் வல்லமை பெற்ற பிறகு அந்த அறையை விட்டு வெளியே வருகிறார்கள், இயேசுவை பறைசாற்றுகிறார்கள். அதே போல் நீயும் நானும் இதோ ஆவியின் பயந்து கொண்டு பல நிலையில் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். பல சூழலில் பயந்து கொண்டு நாம் இருக்கின்றோம். விசுவாச வாழ்க்கையை சரியான விதத்தில் பிரதிபலிக்க முடியாத சூழலில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். ஆவியின் வல்லமை பெற்ற பிறகு அந்த பயத்திலிருந்து நாம் விடுதலை பெற்று இதோ இயேசுவை பறைசாற்ற கிருபை பெறுவோம். தெய்வம் நமக்கு அந்த கிருபை தருவார். உண்மையை நோக்கி வழி நடத்துகிற கடவுள். எப்படி நீ பறைசாற்ற வேண்டும், எந்த விதத்தில், எந்த சூழலில், யாரிடத்தில் பறைசாற்ற வேண்டும் என்பதை ஆவியானவர் நமக்கு வெளிப்படுத்துவார். அதுதான் நாம் வாசிக்கின்றோம் யோவான் நற்செய்தி 15ஆம் அதிகாரத்தில் 26, 27. தந்தையிடமிருந்து நான் உங்களுக்கு அனுப்பப் போகிற துணையாளர் வருவார். அவர் தந்தையிடமிருந்து வந்து உண்மையை வெளிப்படுத்துகிற ஆவியார். அவர் வரும்போது என்னை பற்றி சான்று பகர்வார். நீங்களும் சான்று பகர்வீர்கள், ஏனெனில் நீங்கள் தொடக்கம் முதல் என்னோடு இருந்து வருவீர்கள். அப்போது ஒரு சாட்சியான வாழ்க்கை, தெய்வம் விரும்புகிற சாட்சியான வாழ்க்கை என்னால் வாழ முடியும். கண்களை மூடிக்கொள்ளுங்கள். நல்லவனாய் தெய்வமே, என்னிடத்தில் இருக்கின்ற பய உணர்வு, என்னிடத்தில் இருக்கிற அந்த கோழை உணர்வு, இதெல்லாம் எடுத்து மாற்றிக்கொண்டு உடைய தூய ஆவியின் வல்லமையால் நிரப்பி, தைரியத்தின் ஆத்மாவால் என்னை நிரப்பி, இந்த சமுதாயத்தில் நான் விசுவாசத்தோடு வாழக்கூடிய வரத்தை தந்துள்ளோம். விசுவாசத்துக்கு எதிரான போராட்டத்தில் நான் ஜெயிக்கக்கூடிய கிருபையை எனக்கு நீ தந்துள்ளோம். நான் வாழ்கின்ற நிலையில் அதுக்கு எதிரான காரியங்கள் நடக்கின்ற பொழுது நான் சோர்ந்து போகாமல் இதோ உறுதியோடு, விசுவாசத்தில் உறுதியோடு நிலைத்திருந்து ஜெயிக்கக்கூடிய வரத்தை எனக்கு தந்துள்ளோம். ஆவியின் அபிஷேகத்தினால் நிரப்பியறலும். ஆமேன். மாதாவே, விசேஷமாக எங்களுக்காக பரிந்து பேசும். ஆமேன். தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராலே ஆமேன்.